அமர கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ எடுத்து வரும் தலைமுறைய சிந்திச்சு பாரு. நாங்களும் அதைத்தான் சொல்றோம். திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டோட வளர்ச்சி கீழ் நோக்கி போயிட்டு இருக்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வருங்கால தலைமுறைய பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. முதலீடுகள் சாரணமாக வந்து விடாது. ஒரு ஆட்சி மீது நல்லெண்ணம் இருக்கணும். அதெல்லாம் இல்லைங்க. இல்ல ஆட்சியாளர்கள் மீது மரியாதை இருக்கணும். இல்லைங்க. இல்ல சட்டம் ஒழுங்கு முறையாக இருக்கணும். இல்லைங்க. இல்லையா? இது எதுவுமே இல்லாததால தான் தமிழகத்திற்கு வர வேண்டிய முதலீடுகள் எல்லாம் தொடர்ச்சியா ஆந்திராக்கு போயிட்டு இருக்கு. அமெரிக்காவை சேர்ந்த ஏசி நிறுவனமான கேரியர் குளோபல், தென்கொரியாவை சேர்ந்த எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் மாதிரி பல வெளிநாட்டு நிறுவனங்க அவங்களோட உற்பத்தி ஆலைய தமிழகத்தில அமைக்க விருப்பம் தெரிவிச்ச நிலையில விரைவாக நிலம் ஒதுக்காதது, உடனடி ஒப்புதல் வழங்காதது போன்ற இழுபறிகளால அனைத்தையும் ஆந்திர அரசுக்கு விட்டு கொடுத்துட்டாரு முதல்வர். திமுக அரசோட இந்த அலட்சியத்தால தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் பறிபோயிட்டு இருக்கு. ஆனா இத பத்தி எல்லாம் முதல்வருக்கு துளியும் கவலை இல்ல. இந்த திறனற்ற திமுக அரசால புதிய திட்டங்களை வகுக்க முடியல, சட்டம் ஒழுங்க காப்பாற்ற முடியல, புதிய முதலீடுகளை ஈர்க்கவும் முடியல, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கவும் முடியல. அதனாலதான் திரும்ப சொல்றோம் மக்களே, அமர கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ எடுத்து வரும் தலைமுறைய சிந்திச்சு பாரு.